முட்டை வாங்கினாவோ கசக்குமா எனக்கு இதுனா தான் பிடிக்கும். கஷ்டமாக முளை வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்கள், நாட்டு மீன், ஏரி மீன், அசரப்பொடி அதோட கொஞ்சம் வலிச்சங்காண்டியும் மிக்ஸ் ஆகிருது. நாட்டு ஏரி மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மீன். ஆனால் க்ளீன் பண்ண தான் ரொம்ப கஷ்டம். அதை குடல் எடுத்து தலை கிள்ளி வாழெல்லாம் கிள்ளி போடணும். குடல் எடுக்கலாம் கசப்பு வந்துடும். ஆனால் நாட்டு ஏரி மீன் அசரப்பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு செஞ்சால் அந்த மீனை தான் நம்ம பிடிச்சின்னு வந்து சுத்தமாக தலையெல்லாம் கிள்ளி வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு சட்டியில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி அதில் இருக்கிற குடலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இது வந்து குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு போகணும். மேலே மீன் வந்துடுறியப்பா, எப்படி தான் பால் கிட்ட கிடக்கும் பாருங்கள். அந்த அசரப்பொடியை இந்த மாதிரி ஒரு மண் பானை சட்டியில் போட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா துவைட்டினா அந்த மீனில் இருக்கிற அந்த குடலில் இருக்கிற அழுக்கு, இந்த மீனில் இருக்கிற அந்த பொறாஞ்சல் செதில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே க்ளீனாக ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு இப்போ 2வது முறை தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 முறை 6 முறை சுத்தமாக தேய்ச்சி சுத்தமாக அலச்சா தான் அந்த மீன் வந்து கண்ணாடி மாரி பளபளன்னு ஆகும். அதுக்கப்புறம் செஞ்சால் தான் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அசரப்பொடி ஏரியில் மீன் பிடிச்சாலும் இது கிடைக்காத ஒரு மீன். கிராமத்து நாட்டு மீன், கடல்லலாம் கிடைக்காது. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் அசரப்பொடி. கிராமத்து நாட்டு மீன் அசரை மீனை பிடிச்சின்னு வந்து சுத்தமாக அந்த குடல் எடுத்துகிட்டு தலையெல்லாம் கிள்ளி நம்ம சட்டி பானையில் நல்லா துவைட்டி ஒரு 5 முறை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ லைட்டாக மஞ்சள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். கழுவி வச்சு இந்த மீனில் தான் நம்ம வந்து அசரப்பொடியில் வந்து கிராமத்து முறையில் பாட்டிங் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். எப்படி இந்த அசரப்பொடியில் வந்து டேஸ்ட்டாக குழம்பு செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், விறகு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நம்ம கிராமத்து முறையில் சமைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சிட்டோம். ஒரு 50 கிராம் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றின்னு ஒரு
ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அந்த காலத்தில் பாட்டிங்க எப்படி சுவையாக செஞ்சு சுவையான சாப்பாடு செஞ்சு வீட்டுக்காருக்கு கொடுத்து வீட்டுக்காரர் கைக்குள்ளே வச்சுருந்தாங்களா அந்த மெத்தடில் இந்த குழம்பு செஞ்சுருக்கிறோம். இந்த பாட்டி அம்மா தான் செஞ்சுருக்கிறாங்க சுவையான மீன் குழம்பு அசரப்பொடியில். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. ஒரு எலுமிச்சை சைஸு புளியை நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த புளி கரைசல்லே வந்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மீன் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த புளியிலே வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம இந்த வெங்காய தக்காளி மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம மீன் போட போகிறோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொச்சின்னு இருக்குது. அதில் மிளகாத்தூள் புளி அதில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம மீன் மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறோம். அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கிராமத்து நாட்டு மீன், ஏரி மீனுங்க, அசலைப்பொடி. அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. கடலில் கிடைக்கிற மீனுங்க. இது கிராமத்தில் ஏரியில் கிடைக்கிற மீன் அசலைப்பொடி மீன். அப்புறம் சின்ன சின்ன வளர்ச்சி கண்டியும் இருக்குது. அதில் ரொம்ப சுவையாக இருக்கும். ஐயா எப்படி இருக்குதா? இங்கே பாருங்க, தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த அசரப்பொடி மீன் சேர்த்துக்கலாம் குழம்புல. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த ஹீட்லேயே இந்த மீன் வந்து வெந்துடும். எந்த மீன் குழம்பு செஞ்சாலும், நாட்டு மீனாக இருந்தாலும் சரி, கடல் மீனாக இருந்தாலும், மீன் குழம்பு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாவது அதை ஊற விட்டு ஆற விட்டணும். அது ஆறி ஊறி நல்லா இருந்தால் தான் அந்த எசன்ஸ் இறங்குச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்டா அந்த மீனில் இருக்கிற அந்த எசன்ஸு குழம்புல இறங்காது. அதில் ஒரு 1/2 kg இருக்குங்க அது அளவு. அந்த மீன் சும்மா அந்த குழம்பு ஹீட்லேயே அது ஒரே செகண்டில் வந்துருங்க. அது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. போட்ட உடனே வந்துடும். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் உடனே இறக்கிக்கலாம். இறக்கி நம்ம மூடி வச்சுன்னா அந்த ஹீட்லேயே வந்துடும்.
அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த குழம்பு அசரப்பொடி. கிராமத்து நாட்டு மீன் அசரப்பொடி. அது வந்து கிராமத்து பாட்டி வந்து பாரம்பரிய முறைப்படி பழைய காலத்து மெத்தடில் செஞ்சுன்னு பாருங்கள். நம்ம மீன் போட்டு ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 3லேருந்து 5 நிமிஷம். இதுக்கு மேலே விட்டால் மீனே குழஞ்சிடும். அதனால் நம்ம இறங்கி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சுட்டு குழம்பும் கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிராமத்து நாட்டு மீன் பாட்டி மெத்தடில் செஞ்சுக்கிறாங்க. கிராமத்து நாட்டு மீன் 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு நம்ம மசாலா அளவு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் மீன் கிடைச்சா நம்ம சொன்ன மசாலா அளவில் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான நாட்டு கிராமத்து அசர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அது